ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ Y17 அப்படின்ற மாடல் மொபைலு. ஸோ இது பேக்லைட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக ஒரு மொபைலில் பேக்லைட் இஷ்யூங்கிறது எப்போ இருக்கும்னா, இப்போ கஸ்டமர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆன் ஆகுதுங்க, கால் வருது போகுது, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்லாம் கூட வருது, டிஸ்பிளே தான் வரல, ஸோ டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகி போச்சு அப்படிங்கும்போது டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் டிஸ்பிளே ப்ரோக்கன்லாம் ஆகலை, ஆனால் டிஸ்பிளேல எதுவும் தெரியல அப்படிங்கும்போது அது பேக்லைட் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் டார்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக இமேஜ் தெரியுது அப்படின்னா அது பேக்லைட் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும்போது விவோ அப்படின்ற மாதிரி வருது, பேக்லைட்லாம் கூட நல்லாவே எரியுது. ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேக்லைட் ஆஃப் ஆயிடுது. சரிங்களா? பட் கஸ்டமர் வேறு காம்போ வச்சு பார்த்துட்டாங்க, வேறு காம்போ வச்சுமே அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், விவோங்கிற பேக்லைட் விவோ தெரியுது, அந்த பேக்லைட் மட்டும் ஆஃப் ஆகி போச்சு. சரிங்களா? ஸோ வேறு காம்போ மாற்றியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது போர்டு தான் இஷ்யூ. ஸோ போர்டு என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைலை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், போர்டை கழட்டிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் இருக்கிற ஷீல்டை நம்ம கழட்டணும். சரிங்களா? இப்போ ஷீல்டை வந்து கழட்டுறதுக்கு 2 டெக்னிக் இருக்குங்க. ஒன்று வந்து கட்டர் வச்சு கழட்டலாம், ஒன்று வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி தான் கழட்டணும். பட் ப்ளோயர் யூஸ் பண்ணி கழட்டுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போர்டு ஓவராக ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ அடியில் பேஸ்ட் ஐசி CPU EMC இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஷீல்டை கழட்டும் போது அந்த ஐசி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேக்லைட் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஷீல்டை கழட்டி முடிச்சுட்டு ஆன் பண்ணும்போது செட்டு ஆனே ஆகாமல் கூட போயிடும். சரிங்களா? செட்டு டெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை வந்து கட்டரில் கழட்டுற மாதிரி நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் அவைலபிலிட்டியோ ஷீல்டோட இதுவும் அப்படி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஹீட் பண்ணி தான் கழட்ட போகிறேன். அப்போ ஷீல்டை வந்து ஹீட் பண்ணி கழட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் 360க்கு 60. ஸோ ஷீல்டை கழட்டியாச்சு. ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இதான் பேக்லைட் டிரைவர் சர்க்யூட்டு. ஸோ இப்போ பேக்லைட் டிரைவர் சர்க்யூட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்டர், ஒரு ஐசி, ஒரு டயோடு அப்படின்ற மாதிரி 3 காம்பனன்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேக்லைட் டிரைவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காயில், அதாவது பூஸ்டிங் காயில்னு சொல்லுவோம், அந்த காயில் இப்போ நம்ம ப்ளோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதான் லைட்டிங் ஐசி. ஸோ இப்போ அந்த ஐசி வழியாக அந்த காயில் ஸ்விட்சிங் பண்ணும்போது அங்கே ஒரு வோல்டேஜ் நைட் வருதுன்னா பூஸ்ட் ஆகி வருது. ஸோ இப்போ இந்த மாடலில் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆன் ஆகுது, பேக்லைட்டும் எரியுது. பட் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஆஃப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த ப்ராப்ளத்துக்கு இண்டக்டர் தான், அதாவது காயில் தான் பிரச்சனை ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த காயிலை நம்ம ஸ்விட்சிங் பண்ணும்போது தான் அங்கே வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி வருது. இப்போ ஸோ இந்த காயில் இஷ்யூவாக இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லைட்டிங் எரிஞ்சிட்டு அந்த காயில் ஓவர் ஹீட் ஆகும்போது பேக்லைட் எரியாமல் கூட போகலாம். ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காயில் தான் மோஸ்ட்லி இஷ்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் காயில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், பட் சேஞ்ச் பண்ணியுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஸோ இப்போ ரிமைனிங் என்னென்னா, அப்போ அந்த காயிலை ஸ்விட்சிங் பண்ணுறது அந்த ஐசி தான். ஸோ இப்போ அந்த ஐசி வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ஆகிறதுனால இப்போ பேக்லைட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான் இஷ்யூ. இப்போ நான் ஐசி தான் மாற்றி ரெடி பண்ணியிருக்கு, உங்கள் வீடியோவில் எதாவது காட்டியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிற ஐசி வந்து பார்த்தீங்கன்னா AL62 அப்படின்ற பேக்லைட் டிரைவர் ஐசி. இது ஒரு யூனிவர்சல் ஐசி. நிறைய மாடல்களில் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்போ, விவோ, MI அப்படின்ற மாதிரி நிறைய மாடல்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்க்ராப் போர்ட்லேருந்து தான் எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறது AL62. பட் நம்ம எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் ஐசி. பட் ஆனால் எல்லாமே சேம் ஐசி தான், யூனிவர்சல் ஐசி தான் அது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசி எடுத்து தான் நான் சேஞ்ச் பண்ணி தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐசி வைக்கிறதுக்கு வேறு ஸ்க்ராப்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணதுனால இப்போ இதை வந்து மறுபடியும் இப்போ நம்ம யூஸ்வலாக அந்த பிஜிஐசி ரீபால் பண்ணுற மாதிரி ரீபால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக ஐசி வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஐசி கடையில் லைட்டாக லெட் அப்ளை பண்ணி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் இது வேறு ஸ்க்ராப்லேருந்து எடுத்ததுனால ஆல்ரெடி அந்த ஐசி கடையில் லெட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேடெல்லாம் கூட க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பழைய ஐசி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க, நான் ப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு நான் அயன் போட்டு அந்த பேடெல்லாம் கூட க்ளீன் பண்ணலை. ஸோ அதில் இருக்கிற லெட்லேயே லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஐசியை மேலே வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹீட் பண்ணும்போது அதிலே அது உட்காந்துக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக ரீபால் பண்ணணும், இல்லை லெட் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஐசி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஐசி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஹீட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பிஜிஐசி பண்ணுவோம் இல்லைங்களா, ஓரளவு ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஐசி லைட்டாக ஷேக் பண்ணுவோம். அதே மாதிரி லைட்டாக இந்த ஐசி நீங்கள் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அதை ஷேக் பண்ணிட்டு பல இடத்துக்கு போய் நிற்கும். ஸோ இப்போ ஐசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பழைய ஐசி வந்து எடுத்துடலாம்.
ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம போர்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேக்லைட் டிரைவர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூக்கு காயில் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ ஐசி தான் ப்ராப்ளம், ஐசி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ அப்படின்ற மாதிரி லோகோ வந்துருச்சு, பேக்லைட்டும் எரியுது. பட் இது வரையுமே உங்களுக்கு பேக்லைட் வரும். பட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவோ அப்படியே தான் இருக்கும், லைட் மட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். பட் இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சுன்னு அர்த்தம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.